ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் ஸ்லிங் சார் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் இது எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது அமேசான்லேருந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் அது கீழே கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டியூப் பேண்டை இந்த ஸ்லிங் ஷாட்டில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்லிங் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இது டென்க்யூ ஸ்லிங் ஷாட்டு. நிறைய சைனீஸ் ரொம்ப ஃபேவரட்டாக யூஸ் பண்ணக்கூடியது டியூப் பேண்டில். இது நல்லா இருக்கும். ஃப்ளாட் பேண்டுக்கு ஈக்குவலாகவே அக்யூரேசி இருக்கும். இதுக்கு எப்படி டியூப் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டியூப் பேண்ட் இந்த இருக்குது. இந்த டியூப் பேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த் நார்மலாக 15 வைக்கலாம். ஒன் சைடு 15 வச்சா கரெக்டாக இருக்கும். 15ல் பவுச்சில் 10 mm போயிட்டா பாக்கி 14 mm உங்களுக்கு ஆக்டிவ் லென்த்தில் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே ஃபோர்க்கில் எதுவும் அட்டாச் பண்ணுறதுனால டேரெக்டாக ஆக்டிவ் லென்த் இதிலே கவர் ஆகிடும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக 30 cm கட் பண்ணிங்க. 30 cm கட் பண்ணிங்கன்னா இதை டபுளாக போடும்போது உங்களுக்கு 15 கிடச்சிடும். அதாவது 14 கிடச்சிடும். இல்லை ஆக்டிவ் லென்த் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் ஆக்டிவ் லென்த் கூட கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதர் சைடுக்கு அதே மாதிரி 30 cmல 100 பேண்ட் கட் பண்ணிங்க. ரெண்டும் ஈவனாக கட் பண்ணிங்க. அப்போ தான் பேண்ட் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த 90 cm இருக்குது. டோட்டல் லென்த்து ஒரு லென்த்து 90 cm இருக்குது. கரெக்டாக 3 பேண்டை நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு இந்த பவுச் டபுள் சைடு ஹோல் உள்ள பவுச் தான் வேணும். இதில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்டாச் பண்ண முடியும். சிங்கிள் ஹோல் இருக்கிற பவுச்சில் அட்டாச் பண்ண முடியும். பேண்டு ரெடி ஆகிடுச்சு. பேண்டோட லென்த் எனக்கு சூட்டபுளாக தான் நான் இந்த லென்த்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட திக்னஸ்க்கு இந்த அளவுக்கு பேண்டு லென்த்து இருந்தால் போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் இது எலாஸ்டிக் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்லிங் ஷாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த அட்டாச் பண்ணுறது தான். ஈஸி அட்டாச், ரொம்ப குயிக்காக அழகாக அட்டாச் பண்ணலாம். இதில் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஸ்லிங் ஷாட்டை, இதை எப்படி டார்கெட் ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா கீழே என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.